அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழக்கும் குழந்தைகள். குழந்தைகளை பசியின் கொடுமையிலிருந்து பாதுகாக்க உடனடி பன்னாட்டு நடவடிக்கைகள் தேவை. எதுவார்ட் பெபிட 2025 ஏப்ரல் முதல் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 80 குழந்தைகள் இறந்துள்ளதாக யூனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 52 விழுக்காடாக இருந்த இந்த இறப்பு விகிதம் 3 மாதங்களுக்குள் 54 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்றும் 100க்கும் மேற்பட்டோர் பசியால் இறந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது யூனிசெஃப்பின் அறிக்கை. மேலும் கடந்த ஜூன் மாதத்தில் 6500 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் ஜூலை மாதத்தின் முதல் 2 வாரங்களில் இன்னும் 5000 குழந்தைகள் சிகிச்சை பெற்றுள்ளதோடு நாளுக்கு நாள் இந்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாகவும் உரைத்துள்ளது. அதேவேளையில் இந்த இறப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ள காசாவிற்கான யூனிசெஃப்பின் இயக்குனர் எதுவார்ட் பெபிட அவர்கள், மனிதாபிமான உதவிக்கு தடை இல்லாத அணுகல் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தொடர எரிபொருள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளை பசியின் கொடுமையிலிருந்து பாதுகாக்க உடனடி பன்னாட்டு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்றும் போர் நிறுத்தம், பிணைய கைதிகளை விடுவித்தல் ஆகியவை மிகவும் அவசிய தேவை என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் அவர். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.